Hi dear, welcome to SKS Speaking Academy and ஏகலைவ கலைக்கூடம். சரி, இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வேர்ட் ப்ரொனன்சியேஷன் பார்த்துட்டு இருந்தோம்ல, அதோட கண்டினியூட்டி தான். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்ட வேர்ட் இந்த வீடியோல DETERMINATION. பாத்தீங்களா? லெட்டர்ஸ் நிறைய இருக்குல்ல. சரி, இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம சிலைஃபை பண்ண கற்றுக்கணும். ஓகேவா? அதாவது வவல் கான்சனன்ட் வச்சு நம்ம சிலைஃபை பண்ண கற்றுக்கணும். நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சிலைஃபை பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் எண்டு வச்சும் பாருங்க, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த வேர்டு எப்படி சிலைஃபை பண்ணணும் பாருங்க. டிஇ அப்படி போகிறோம். அப்போ டி என்ன சார்? டினா இட்டு ஈனா ஏ இல்லையா? அப்போ இட்டு கூட டி. ஓகேவா? அடுத்து டிஇஆர் அப்படின்னு எப்படி சார் பண்ணணும்? ட. எம்ஐனா மீ. என்ன சார்? நே அப்படின்னு வரும். என்ன வரும்? நே அப்படின்னு வரும். TION அப்படின்னா சார் சன். அப்ப எப்படி சார் பண்ணோம்? டிடர்மினேஷன். இப்போ எப்படி பண்ணோம்? டிட்டர்மினேஷன் அப்படின்னு படிக்கணும். புரியுதா? அப்ப இந்த வேர்ட் எப்படி படிக்கணுமே? டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, MULTIMEDIA. இந்த வேர்ட் எப்படி சார் படிக்கணும்? MU என்னது? மல். DI என்னது சார்? டி. ME என்னது? மீ. அடுத்து DI னா டி. ஓகேவா? ஏனா அ அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஏன் என்ன சொல்ற? அ அப்படின்னா சரி. இப்ப பாருங்க, இது எப்படிலாம்? மல் டி மீ டி அ அப்படின்னு வருதா? இந்த ஆ எண்ட்ல வரும்போது என்ன வரும்? நமக்கு யா அப்படின்னு சவுண்ட் வரும். ஓகேவா? இப்ப சொல்லலாமா? இப்ப MULTIMEDIA எப்படிங்கிற வேர்டு எப்படி படிக்கணும்? மல்டிமீடியா அப்படின்னு படிக்கணும். புரியுதா? அடுத்து பாருங்க, ELEMENT அப்படிங்கிற வேர்டை எப்படி நம்ம பண்ண சொன்னோம்? என்ன சவுண்டு? ஏ சவுண்டு. எலினா ல இல்லையா? அடுத்து MENTனா மென்ட். இப்போ சொல்லுங்க சார், எலமெண்ட். அப்படி எப்படி படிக்கிறதா? எலமெண்ட் அப்படின்னு படிக்கணும். ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் கிளியர்னா? சரி, அடுத்து பாருங்களேன், என்ன இருக்கு? TRADITION. இது எப்படி சொன்னா? TRA க்கு என்ன சார் சொன்னா? ட்ரா. TRA க்கு என்ன? ட்ரா. DI க்கு என்ன சார்? டி. TION சன். இப்போ சொல்லுங்க சார், ட்ரா டி சன். அப்படி படிக்கணும். ட்ரெடிஷன் அப்படி படிக்கணும். புரியுதா? அப்ப TRADITION அப்படிங்கிற வேர்டை இனிமே நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கணும்? ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, CONSIDER இப்படிங்கிற வேர்டை எப்படி சார் பண்ணணும்? CO என்னது? கன். SI என்ன சார்? சி. DER என்ன சார்? டர். அப்படி சார் பண்ணணும்? கன்சிடர். அப்ப கன்சிடர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? சோ அப்ப இனிமே என்ன பண்ணணும்? CONSIDER அப்படிங்கிற வேர்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கன்சிடர் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, TOMORROW இப்படிங்கிற வேர்டை எப்படி பண்ணணும்? TO னா டு, MOR னா மார் இல்லையா? R வேர்ட் அப்படின்னா ரோ. அப்ப என்னது? டு மாரோ. அப்ப டுமாரோ அப்படின்னு படிக்கணும். புரியுதா? இப்ப எப்படி படிக்கணும்? TOMORROW அப்படின்னு வேர்டு வந்துச்சு அப்படின்னா இனிமே நம்ம டுமாரோ அப்படின்னு தான் படிக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, ASSEMBLY அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி சார் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? AS என்ன சார்? அஸ். SEM என்ன சார்? செம். BLY என்ன சார்? ப்ளி. BLY என்னது? ப்ளி. இப்போ என்ன வரும்? சொல்லுங்க. அசெம்பிளி. அப்ப அசெம்பிளி அப்படின்னு வரும். புரியுதா? எப்படி படிக்கணும்? அசெம்பிளி அப்படின்னு படிக்கணும். அடுத்து LEADER அப்படின்றது. இப்போ LEAD என்ன சார்? லீட் அப்படின்னு சொல்லுவாங்க. AR என்ன சார்? ஆர். இப்போ லீட் ஆர் அப்படிங்கிறது என்ன வரும்? இந்த இடத்துல இட்டு, இந்த இடத்துல ஆ இருக்குது. இட்டு கூட்டல் ஆ என்ன சார்? டா இல்லையா? இட்டு கூட்டல் என்ன வரும்? டா சவுண்ட் வரும். அப்ப லீடர் அப்படின்னு வரும். லீடர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க, IMBLICIT இருக்குது. IM என்ன சார்? IMP க்கு ஐனா இ சவுண்ட், எம்னா இம் சவுண்ட், பீனா இம் சவுண்ட். அப்ப இம். அடுத்து எல்ஐனா லீ, சிஐடினா சிட். அப்ப என்னது? இம்ப்ளிசிட். அது எப்படி படிக்கணும்? இம்ப்ளிசிட் அப்படின்னு படிக்கணும். புரியுதா? அடுத்து US என்ன சார்? யூஸ். LES சார்? லெஸ். அப்ப இதை எப்படி படிக்கணும்? யூஸ் லெஸ். இப்போ USE LESS அப்படி வேர்டு வந்துச்சுன்னா இதை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமே? யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாமா? இப்போ DETERMINATION இப்படிங்கிற வேர்டு எப்படி படிக்கணும்? டிட்டர்மினேஷன் அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? MULTIMEDIA இப்படிங்கிற வேர்டை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? மல்டிமீடியா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்.
ELEMENT இப்படிங்கிற வேர்டை எப்படி பண்ணோம் எலமெண்ட் அப்படின்னு பண்ணணும் ஓகேவா அடுத்து TRADITION அப்படிங்கிற வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் ட்ரெடிஷன் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அடுத்து CONSIDER இப்படிங்கிற வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் கன்சிடர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அடுத்து TOMORROW இப்படிங்கிற வேர்டை இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் டுமாரோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அடுத்து ASSEMBLY இப்படிங்கிற வேர்டு எப்படி பண்ணணும் அசம்பிளி எப்படி பண்ணணும் அசம்பிளி அப்படின்னு பண்ணணும் அடுத்து LEADER இந்த வேர்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் லீடர் என்ன பண்ணணும் லீடர் அப்படின்னு பண்ணணும் அடுத்து IMPLICIT இப்படிங்கிற வேர்டு எப்படி பண்ணணும் implicit அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அடுத்து USELESS இப்படிங்கிற வேர்டு பண்ணணும் useless அப்படினா pronounce பண்ணனும் so okay I think this video will be helpful to update your reading skills do you have any clarification you just ask me in the comment section I will explain later video in case we have any doubt you don't worry you may text that number that is my WhatsApp number you may text through the WhatsApps I will explain you thank you guys thank you for watching once I remind you if you are newcomers and viewers of my channel please like and subscribe my channel thank you